ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய வெள்ளை சோள மாவு வச்சு ஒரு மொறு தோசை ரெசிபி பார்க்க போகிறோம். மாவு மட்டும் நல்ல கம்பெனியானு பார்த்து வாங்கிக்கங்க. 1 கப் வெள்ளை சோள மாவு எடுத்துக்கலாம். 1/4 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரே டைமில் வந்து 2 கப் தண்ணி சேர்த்தணும் அப்படின்னா கட்டி விழுக சான்ஸ் இருக்குது. அதனால் 1 கப் ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா 2வது கப்பை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்குங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். துருவனை இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், தோசை நல்லா வாசமாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியாட்டம் இருக்கணும். ஊற்றும் போது வந்து நம்ம ரவா தோசைக்கு எப்படி ஊற்றுமோ அதே மாதிரி ஊற்றணும். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து மாவை ஊற்றுங்க. அதே மாதிரி மீடியம் ஸ்பீடில் வச்சே வந்து சுட்டு எடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா தோசை வந்து சீக்கிரம் கருகிடும், நல்லா வேகாது. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியான தோசை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.